வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரோஜா பூ டீ தான் வைக்க போகிறோம். இந்த டீ ரோஸ் வாசனையோட குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மனசுக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல டீ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒருத்தருக்கு தேவையான அளவு தான் டீ வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு இதழ்களை மட்டும் பிச்சு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததையும் போட்டுடலாம். இப்போ டீக்கு அரை ஸ்பூன் டீ தூள் போட்டுடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிக்கும் போதே ரோஸ் வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். டீயோட கலரும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதை வேறு பவுலில் மாற்றி வச்சுட்டு டீக்கு தேவையான அளவு அரை டம்ளர் அளவுக்கு நான் பால் ஊற்றி காய்ச்சிக்க போகிறேன். பால் இல்லாமையும் குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வடித்து வச்சுருக்கிற டீயோட கலந்து ஆற்றி எடுத்துக்கலாம். இப்போ ரோஜா பூ டீ ரெடியாகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு டீ போட்டு குடிச்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.